இப்படி ஏமாந்து போயிட்டேனேங்கிற மாரி தான் இருந்துச்சு. என்னன்னா, பெட் எக்ஸ்போ ஒண்ணு மிட் வேலில வச்சிருந்தாங்க. நான் என்ன நெனச்சேன்னா, பெட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. சரி லித்திகாவுக்கும் புடிக்குமே, அவள கூட்டிட்டு போயிட்டு வரலான்ட்டு எடுத்துட்டு போனோம். கடைசில பார்த்தா, பெட்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் தான் வச்சிருக்காங்க. என் மேல தாங்க தப்பு. நான் தான் ஒழுங்கா பார்த்துட்டு போயிருக்கணும். பெட்ஸுக்கு இத்தன எண்ணம் இருக்குதா? அப்படிங்கிற மாரி தாங்க இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி போயிருக்கிறேன்னா, அவ்ளோ கியூட்டா இருந்துச்சு எல்லாத்தையும் பார்க்கறக்கு. பாருங்களேன், ட்ராலில 3 ஃபேன் வச்சிருக்கிறாங்க 2 பெட்டுக்கு. உங்களுக்கு இந்த மாரி பெட்ஸ் எல்லாம் வளர்த்துறக்கு புடிக்குமா? ஆல்ரெடி நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. டாய்ஸும் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமா இருந்துச்சுங்க. எல்லாமே அழகா இருந்துச்சு. ஆனா நம்ம கிட்ட தான் பெட் இல்லையே. அவங்கவங்க பெட்ஸ குழந்த மாரி பார்த்துக்கிட்டு வளச்சு வளச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பெட் ஐஸ்கிரீம் இதுதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அதுவும் மேட் வித் ஆர்கானிக் கோட் மில்க். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புதுசாவும் இருந்துச்சு. அண்ட் பெட்ஸுக்கு இவ்ளோ இருக்கான்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.